ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 16 திங்கட்கிழமை 2024 வருஷத்துக்கான மார்கழி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல எல்லா நாட்களும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்கள்ல நீங்க கண் விழிக்கிறது மூலயமா உங்களுக்கு எக்கச்சக்கமான பண வரவு ஏற்படும். வீட்டில் செல்வம் தங்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்கழி மாதம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பொருட்களை கண் விழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது சிறப்புக்குரிய மாதம் தான். அதுலேயும் இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கட்கிழமை வருது, சோமவாரம். திங்கட்கிழமை பொதுவாகவே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நாளில் மார்கழி மாதம் பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக எடுப்பாங்க. எல்லா விதமான திருத்தலங்கள்லையும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், எல்லா விதமான சைவ வைணவ திருத்தலங்களில் தினமும் பூஜை நடக்கும். அதுலேயும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 மணி 6 மணி இந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனைகளும் நடக்கிறது உண்டு. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் கடவுள்களை வணங்குறதுக்கான ஒரு மாதமாக அவங்க பயன்படுத்திப்பாங்களாம். அதாவது இந்த மார்கழி அப்படிங்கிறது அவங்களுக்கு இரவுலேருந்து பகலாக மாறக்கூடிய ஒரு நாளாம். இந்த மாதத்தில் அவங்க தினமும் கடவுளை வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கடவுளை வணங்கும் போது எக்கச்சக்கமான பலன்களை பெற முடியும். இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நம்ம பெருமாள், அம்பிகை, குபேரர்னு சொல்லி எக்கச்சக்கமான தெய்வங்களை வணங்குறதுக்கு ஏற்ற ஒரு மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் எந்த விதமான நிகழ்ச்சிகளும், அதாவது சுபகாரியங்களும் இந்த மார்கழி மாதத்தில் நடத்தப்படுறதில்ல. இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம். இந்த நேரத்தில் நாமும் எழுந்து இறைவனை வழிபாடு செய்யறது மூலயமா 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மாதத்தை நம்ம தவறவிடக்கூடாது. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் அதிகாலையில் எழுந்திருக்கிறது. பெண்கள் அதிகாலை எழுந்து வீட்டோட நிலைவாசல் படியில், வீட்டோட தெருவாசல்ல வண்ண நிற கோலங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த கோலத்துக்கு நடுவில் மாட்டு சாணத்தை வைத்து அதில் பூக்களால் அலங்காரம் செய்யறதும் ரொம்ப விசேஷம். முடிஞ்சா குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டதுக்கு அப்புறமா நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துங்க. அப்படி ஏற்றுறது மூலயமா எல்லா விதமான தேவர்களும் எல்லா விதமான கடவுள்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு மறக்காம பூஜை அறையிலையோ நிலைவாசல்லையோ ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. மார்கழி மாதத்தோட எல்லா நாட்கள்லையும் வீட்டில் லட்சுமி சகசரநாமம், திருப்பாவை, திருவன்பாவைன்னு சொல்லி இறைவனோட நாமங்களையும் பாராயணங்களையும் கேட்கறது ரொம்ப விசேஷம். பார்த்து படிக்கிறீங்களோ இல்லையோ அது சம்பந்தமான பாடல்களை வீட்டில் ஒலிக்க விடுறதும் ரொம்ப விசேஷம்தான். இந்த மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. வீட்டில் பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 இல்லைனா 3 நாட்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதும் இறைவனோட அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களில் தினமும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 29 நாட்கள், அதாவது இந்த வருடம் மார்கழி மாதத்தில் மொத்தமாக 29 நாட்கள் இருக்குது. அந்த 29 நாட்களுமே முடிஞ்சா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்களில் கண் விழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைந்தது வாரத்தில் 2 அல்லது 3 முறையாவது இந்த பொருட்களில் கண் விழிக்கிறது ரொம்ப விசேஷம். அது என்னென்ன பொருட்கள்னா, சில பேருக்கு பணத்தை பார்த்தா சந்தோஷம் வரும், சில பேருக்கு நகையை பார்த்தா சந்தோஷம் வரும், சில பேருக்கு அழகான பொருட்களை பார்த்தா சந்தோஷம் வரும். இப்படி உங்களுக்கு எதில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதை தூங்க போகிறதுக்கு இரவு முன்னாடி, அதாவது இப்போ மார்கழி பிறக்குதுன்னா மார்கழி பிறக்கிறதுக்கு முந்தின நாள் இரவே பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட ஹாலில் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்கள் பார்வை எங்கே விழுதோ அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை நீங்கள் வைக்கலாம். அது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். இந்த மாதிரி பொருட்களை வைக்கிறது ரொம்ப விசேஷம். இது போக இன்னொரு எளிமையான முறை இருக்குது. சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள், அது கூட ஒரே ஒரு வசம்பு. இந்த வசம்பு அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருட்களில் சின்னதாக ஒரு தட்டில் அடுக்கி வச்சு நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எங்கே கண் விழிக்கிறீங்களோ அந்த இடத்துல முந்தின நாள் இரவே வச்சுடுங்க. அப்படி வச்சுட்டு தூங்குறது மூலயமா காலைல தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் கண் விழிக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த எல்லா பொருட்களையும் ஒரே நாளில் வைக்க முடியலையா, பரவாயில்லை.
இந்த வருடம் மார்கழியில் மொத்தமாக 29 நாட்கள் இருக்குது. இந்த 29 நாட்களில் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை முந்தின நாள் இரவே, இப்போ உதாரணத்துக்கு மார்கழி ஒரு 5-6 தேதி கடந்து வந்துட்டிங்கன்னா, ஒரு நாள் புஷ்பம் வச்சுக்கலாம், ஒரு நாள் வசம்பு வச்சுக்கலாம், ஒரு நாள் ஜாதிக்காய், ஒரு நாள் சில்லறை நாணயங்கள், ஒரு நாள் நகைகள்னு சொல்லி உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களும், அதே மாதிரி இந்த வசம்பு ஜாதிக்காய் இது மாதிரி பொருட்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களையும் சின்னதாக ஒரு தட்டில் வச்சுட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்களை பார்க்கறது மூலயமா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தானாக தேடி வரும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த பொருட்களால் கண் விழிக்கிறதால உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வசியமாகும். உதாரணத்துக்கு ரூபாய் நோட்டுகள், தங்க நகைகள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச அழகு சாதன பொருட்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இந்த பொருட்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அதை கண் விழிக்கிறதால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பன்மடங்கு பெருகும். கண் விழிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு மறுபடியும் அந்த பொருட்கள் எங்கே இருக்கோ அதை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்தின நாள் இரவே வச்சுட்டு வந்துடுங்க. இப்படி வாரத்தில் ஒரு 2-3 முறையோ இல்லை இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமோ செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதத்தில் இதை பின்பற்றி பாருங்கள். கட்டாயம் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் பெரியவர்கள் இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் மாமனார் மாமியார் காலிலையோ இல்லை அப்பா அம்மா காலிலையோ மார்கழி மாதம் பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தினமும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் ரொம்ப விசேஷம்தான். பெரியவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது அந்த நாளும் சிறப்பாக அமையும். அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இது போக இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் தானங்கள் செய்யறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாதமும் இந்த மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தில் என்ன விதமான தானங்கள் செய்யலாம்? நிறைய தானங்கள் இருக்குது. பொதுவாக இந்த மார்கழி மாதத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு நம்ம வீடு இருக்குது, இரவு தூங்குகிறோம், காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் ரோட்டு ஓரங்களில் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல், போத்திக்கிறதுக்கு கம்பளி போர்வை எதுவும் இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டே தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக பார்த்து அதிக பேருக்கு வாங்கி கொடுக்குற கட்டாயம் கிடையாது. ஒரு நபரையோ 2 நபரையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நபர்களுக்கு உங்கள் கையால் கம்பளி போர்வைகளை தானமாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் என்ன ஆலயம் இருக்கோ அந்த ஆலயத்துக்கு பூஜை சம்மந்தப்பட்ட, வழிபாடு சம்மந்தப்பட்ட, அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களையும் உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். கூடவே பக்கத்தில் பெருமாள் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவிலோ இருந்துச்சுன்னா வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறையை பயன்படுத்தி நீங்கள் துளசி மாலைகளால் இல்லை துளசி இலைகளால் நீங்கள் வழிபாடு செய்கிறதும் உங்கள் குடும்பத்துக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளோ இல்லை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமோ, அப்படியும் இல்லைனா வாரத்தில் ஒரு 2-3 நாட்களாவது உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களையும் கூடவே ரூபாய் நோட்டுகள், வசம்பு இதெல்லாம் வைத்து அதை கண் விழித்து பாருங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.